மாப்பிள்ளையும் கிஷோர் மொழியும் சரியில்லையே. எதுக்காக இவ்வளவு கோத்து இருக்காங்க? விக்கி, விக்கி, என்னண்ணே என்ன பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. அம்மா பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு, அனுப்பி வச்சிடலாம்ல? ஆமாயா, ஆசீர்வாதம் வாங்கன்னா வாங்கட்டும். அம்மா இவ்வளவு எங்க போனால? ஆமா, இப்ப அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டா மறை சொல்லி பாப்பா. அவ ஆசீர்வாதம் வந்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாப்பிள்ள மொழி சரியில்லையே. ஆமா, இவளுக்கு இப்ப ஆசீர்வாதம் தான் கேடு. பார்த்தாலே கடுப்பா இருக்குடா. பொண்ணை பத்தி எப்படி பேசியிருக்காங்க பத்தியா? இது கெட்டனத்துல இருந்து என் ரத்தம் சூடிட்டு போயிருக்கா. இவளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணுமா? இவளுக்கு யாருடா நம்ம அண்ணியும் பொண்ணு தெரியும் தப்பா பேசுறதுக்கு? கால்ல போட்டு மிதிச்சிருக்கணும்ல. உடா நமக்குன்னு சந்தர்ப்பம் கிடைக்காமல போயும் கால்ல போட்டு நசிக்கிற மாட்டேன். ஓடி போய்ப்பா. அதெல்லாம் வேலை கச்சிதமா முடிஞ்சிருக்கோண்டா. ஒரு நைட் ஆயிட்டுல கண்ணில் படல இல்ல, அவசத்தாலும் பரவாயில்ல, கச்சிதமா வேலை முடிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவங்க ரெண்டு மொழியுமே சரியில்லை. விக்கி, என்னன்னு மாப்பிள்ள மொழியும் சரியில்லை, கிஷோர் மொழியும் சரியில்லை. பார்த்துக்க, ரெண்டும் பத்தி தெரியாது, ரெண்டும் வாழ்கதான். ஏதாவது வேண்டாம் வேலை பார்த்துருப்பானுங்க. அதை திட்டு மொழி முடிச்சுட்டு இருக்காங்களே என்னமோ. அதான்டா எனக்கும் சந்தேகமா இருக்கு. அந்த தேன்மொழி விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணிருப்பானுங்களோ? சேச்சா, அதுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு. இல்லடா, தேன்மொழியை காணும், எந்த பரபரப்பும் இல்லாம இருக்கானுங்க. நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? நம்ம நேற்று ஃபுல்லா தேடி இருக்கோம், கிடைக்கல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீ சந்தேகப்பட்டா சரியா இருக்குமே. சரி, மாப்பிள்ள கட்டிக்கல. அவனை மட்டும் மாப்பிள்ள சத்த கட்டாம இரு. ஓய் செல்லம், இவனை எங்க போயிருந்த? இங்கதான் நின்ன. எங்கப்பா இன்னும் கோவம் குறையில போலுக்கு. எப்படி கோவத்தை குறைக்கணும் எனக்கு தெரியும். வாயை மூடிக்கிட்டு நில்லுங்க. இப்போ செம கோத்துல இருக்க போலுக்கு. என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், சத்தம் கொட்டாம நிக்கணும். என்னடி மிரட்ட? ஏன் உங்களுக்கு மட்டும் தான் மிரட்டக்கு உரிமை இருக்கா என்ன? ஏன் உங்ககிட்ட தான் நாங்க திட்டு வாங்கணும்னு அவசியமா என்ன? சரி சரி, சண்டை இருக்காங்க. அம்மா எல்லாம் இருக்காங்க, வாய் மூடிட்டு நில்லு. நான் வாயை மூடிக்கிட்டு தான் நிக்க. திமுறா பேசாத. திமுறா பேசுனா எனக்கு பிடிக்காது, தெரியும்ல. நான் இப்ப உண்மையை தான் நின்றுட்டு இருக்கேன். உங்க வேலை ரெண்டு அதை மட்டும் பாருங்க. நீ என்னடி லாண்டிட்டு இருக்க? வீட்டுல படுக்கலாம்ல? எத்தனை நேரம் படுக்க? ஆமா, இந்த பிள்ளைங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டாங்களா? கோயிலுக்கு போயிட்டு வராங்க, அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்களா இருக்கும். இங்க பாருங்க, அசோக்கு ஏதாவது வம்பு இழுப்பான். வாயை மூடிக்கிட்டு நிக்கணும், சரியா? நான் இப்ப யாருக்கிட்ட வம்பு இழுத்தேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் கண்டிப்பா வம்பு இழுப்பான். வாயை மூடி நிக்கணும், முதல்ல சொல்லிட்டேன். சரிம்மா, நான் வாய் திறக்க மாட்டேன். இன்னைக்கு மட்டும் வாயை திறக்கட்டும். அதான் முந்திக்கிட்ட. நான் எவங்கிட்டையும் சண்டை போட மாட்டேன், பயப்படாத. இன்னைக்கு மட்டும் அந்த அசோக்கு ஏதாவது வாயை திறந்தான்னு வச்சுக்க, மொத்த என்கிட்ட தான்டா வாங்குவேன். சும்மா கும்மி எடுத்துடா, நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு அடி அடி மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நம்மளும் ரொம்ப இறங்கி போக கூடாடா. நம்மளும் இறங்கி போன தலைக்கு மேலேதான். இன்னைக்கு மட்டும் ஏதாவது பண்ணட்டும். ஆமா, அம்மா வச்சுக்க வீட்டுக்குள்ள போச்சுடா. இன்னைக்கு மட்டும் அந்த அசோக் வாய் திறக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குது. பெருமா டயர்டா உள்ள போய் தூங்குங்களேன். நிஜமா இவனுக்கு ஏதோ வேலை பார்க்க போறானுங்க இன்னைக்கு. நீங்க மட்டும் நீங்க வாயை திறங்க, அதுக்கப்புறம் தானே இருக்குது. கரே, ரொம்ப கண்டிஷன் போடாத. என்ன பண்ணணும் யாது பண்ணணும் எனக்கு தெரியும், புரியுதா? எங்க எப்படி நடக்கணும் எனக்கு தெரியும். நீ வாய் முடிட்டு இரு. திட்டுங்க. திட்டணும்னு இதை திட்டு வாங்கிட்டு இருக்க, வாய் முடிட்டு இரு. என்னம்மா? பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள இங்க தான கூட்டிட்டு வரணும். ஆமா ஆமா ஆமா, இப்ப இந்த உண்டை வர. ஓய் இங்க வா. கிஷோர், இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ ஒண்ணு கூட்டிட்டு வரണ്ട, இங்க வந்து நில்லு. அவன் கிடக்கான், நீ போய் கூட்டு வாமா. சரிங்க, பண்ணி தரேன் மாமா. ஆதிரக்கா, என்னம்மா நீங்களும் வரீங்களா? இங்க ஒருத்தர் வரണ്ട, நீ வந்து நில்லு. வாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இந்த பையன் வரதுக்கு முன்னாடியே என் பேச்ச மதிப்பு கொடுக்க மாட்டேங்கடா. அது என்ன உண்மைதான்டா, ரோஹிணி என் பேச்சு கேட்கறதே இல்ல பத்துக்க. பார்த்தேன் வரப்பா இருந்தாலும் பயப்பட மாட்டேக்கா, காமெடி பண்ணாலும் பயப்பட மாட்டேக்கா. அந்த பொண்ணை பாரு என்ன ஓட்ட ஓடிட்டு இருக்கானு. அவளுக்கு சந்தோஷம். இது வரைக்கும் எந்த கல்யாணத்துக்கும் போயிருக்க மாட்டான்னு நினைக்கங்க. அதான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. என்ன வரட்டு வரா, நாங்க அதை விட்டாச்சு. அதிரா போய் அரைச்சிட்டு போமா. சரி ஆனந்தி. ஓ, அதனால செய் போ. எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். என்ன இந்த சண்டை போட்டுக்காவளா? ஆமா, பொண்ணு தர மாமா ஏதாவது சத்தம் போட்டுருப்பான்னு நினைக்கேன். அதான் மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்கா. திட்ட மாட்டானே. அது எங்க திட்டிருப்பாவ? இவா தான் கொஞ்சம் ஒதுங்கிருங்கன்னு வாத்தி விட்டுருக்கா. மாமாக்கு கோவம் வந்துட்டு. பின்ன இப்படி சொன்னா மாமா கோவப்பட மாட்டாங்களா? ஆதிரா அப்படி சொன்னா? ஆமா, அதான் மாமாக்கு கோவம். நல்லா திட்டி விட்டுட்டாரு. சரி, நீ போய் அரைச்சிட்டு போ. சரி, ஆதிரா வா. கிஷோர், மாப்பிளைக்கு செயின் போடணும், நீனே போட்டு. நான் நோட்டுதான், எங்க பாரு. என்னால எது சொல்லக்கூடாது, அவனுக்கு நானா போட மாட்டேன். கிஷோர், உனக்கு என்னடா ஆச்சுதே? என்னால போட முடியாது, நீனே போடு. அந்த அதுல இருக்கிறது எடுத்து நீனே போடு. நீ பெரிய மாப்பிளைக்கு போடு, நான் அன்னைக்கு போடுறேன். விக்கி சின்ன பொண்ணுக்கு போடுவான், மாப்பிள்ள சின்ன மாப்பிளைக்கு போடுவாரு. என்னால எதுவும் சொல்லக்கூடாது, நான் போட மாட்டேன். அதான் பெரிய நேரம்ல அவனை போட சொல்லுங்க. அவைய கல்யாணத்துக்கே வர மாட்டேன்னு டூட்டிக்கு போயிருக்காவ.
எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கு. டேய் போடா. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம் முடிச்சு தானே அனுப்புறோம். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கிஷோர் அதான் பொண்ணு தர சொல்றான்ல. சரி எடுத்து போடு. அவன் என்ன வார்த்தை வந்திருக்கா? அவனுக்கு போய் நானா போட மாட்டேன். போடலன்னு வச்சுக்க சொட்டை அண்டில ராஸ்கல். போட்டு தொலைல. ஒண்ணு கோத்துல அடிச்சிருக்க கோத்துல நீ. பொண்ணு தர சொல்றது சரி. அந்த கிஷோர் கண்ட போடு போடு. அவன் மூஞ்சி எப்படி வச்சு நிக்காம பாரு. அவனுக்கு இவ்வளவு போதும். டேய் கிஷோர் என்னதால அவன் வீட்டு மாப்ள மூஞ்சி மாதிரி தூக்காம நில்லு. மாப்ள அவனை போட்டாலே பொத்திக்கிட்டு வருது. இங்க நீங்களா சத்தம் போட மாட்டீங்களா அவனை? சின்ன நல்ல பாரு நான் சத்தம் போடாததுக்கு. சப்பா ஒண்ணு கொண்ணு இப்படிதான் இருக்குது. வர வர இது குடும்பமான எனக்கு சந்தேகமா இருக்குது. எல்லாம் கோவத்தோடையும் வன்மத்தோடையும் அலைஞ்சிட்டு இருக்கு. ஒண்ணு சரியில்லை. சரிங்கம்மா நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க. அது இவனுக்கு ரெண்டு மூஞ்சிய பாரு. கல்யாணம் விட்டு நம்ம நின்னுட்டு இருக்கானுவ. இத சண்டைக்கு போற மாதிரியே நிக்கானுங்க பாரு. அவனு சும்மா நிக்கானுங்கம்மா. அவங்க நடவடிக்கை அப்படி தானே. தம்பி மாற விட்டுற மாட்டே நீ. நான் இருக்கல பாத்துக்கிட்டேம்மா. அதான் பொண்ணுத்துல பாத்துக்கிட்டே நல்லா விடு. அசக்க வந்துட்டான் சத்தம் போடாம இருங்க. அது இவ்வளவு தூக்கி போட்டு மிதிக்கணும். எப்படி உள்ள கூட்டிட்டு வரா பாரு. எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்களா? அவன் உள்ள கூப்பிடுமா. இங்க வாய் நீ கொஞ்சம் சுத்தி நீ வந்து பிள்ளை சத்தம் போட்டுனா அது கரெக்டா தான் இருக்குது. நீ வாய் மூடிட்டு நில்லு. வந்துட்டு ஒட்டங்காத்துக்காரி. இவளுக்கு இப்ப ஆசீர்வாதம் ஒண்ணுதான் குறை. நான் போறேன்டா. நீங்களே பாத்துக்கிடுங்க. இருடா என்னதான் பண்றான்னு பாக்கலாம். இருங்க செயின் போடுவோம். போட்டதுக்கு அப்புறம் போங்க. தேவையில்லை போறோம். நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். இல்ல அவிய கல்யாணம் முடிஞ்சிருக்கல. பாட்டி தாத்தா கிட்ட மாமா கிட்ட ஆசை வாங்கண்டாமா. படுதுறமா. செயின் போடணும். இருங்க போட்டு விடுறேன். போட்டதுக்கு அப்புறம் போங்க. இவ என்கிட்ட ஒத்த வாங்க போற. நீங்க வாய் மூடிட்டு இருங்க. எனக்கு தெரியும். கரெக்ட்டா சொன்னா. வந்து வைக்கிறதுல ஒண்ணு போடுற வைக்குது. வாய் மூடிட்டு இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல. ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இங்க யாரும் பெரியவங்க இல்ல. சச்சா அப்படி சொல்லாதீங்க. புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. பெரியவங்க ஆசீர்வாதத்தோட ஆரம்பிங்க. எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வாங்குங்க. எல்லாரும் உங்களோட மூத்தவங்க தானே. டேய் சத்தியமா என்கிட்ட உதவ வாங்க போற பாத்துட்டே இரு. அனுக்கலே வா போலாம். இப்ப ரெண்டு பேரும் இத சாப்பிடல. வாய் வச்சு திணிச்சிருவேன். உனக்கு சாப்பிடுங்கடா. வேணாமா? டேய் என்ன ரொம்ப சோதிக்கிறீங்க ரெண்டு பேரும். தொலைச்சு ஒண்ணு போட பிறந்து வந்து ஊசல் எடுத்து கிடக்கு. ஒழுங்கா திங்கல மூஞ்சி அரைக்கிறேன். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம இருக்கு. அதுவும் என் பேச்ச கேட்டது கிடையாது. நீங்களும் என் பேச்ச கேட்டது கிடையாது. அப்பா கூட தானே கட்டாயமா போகலாம். அவைய கூட சேர்ந்து இது ஒரு கொலையா போய்கிட்டு இருக்குது. அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு யாது பண்ணிட்டு இருக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. முத நீ சாப்பிடு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போகலாம். அப்பா என்ன ரொம்ப சோதிக்காதீங்கடா. ஒழுங்கா சாப்பிடுங்க. ரொம்ப சோதிக்கிறானுங்களே. எப்படி அப்பவே மாதிரி ஐஸ் வச்சு பேசுறானுங்க பாரு. இங்க பாரு சாப்பிடுங்க. என்ன ரொம்ப சோதிக்காதீங்க கேட்டீங்களா? எதுக்கு அம்மா கட்டிட்டு கிடக்கா? கோத்த கலப்பாம போயின்னு சொல்லிட்டேன். வாங்க வெளில போலாம் ஓடுங்க. அவனுக்கு இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போங்க. பசி எடுத்தா சாப்பிடுவாங்க. நீ கட்டாயமா ஊட்டாத. அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவனுக்கு இதுதான் பிடிக்குது. என் மேல உள்ள கோத்த பிள்ளைகிட்ட காட்டிட்டு இருந்தா ஆசைப்பட்டாலும் பார்க்க மாட்டேன். மூஞ்சில அடிச்சிருவேன். ஆமா இப்ப அது மட்டும் தான் பாக்கி பாருங்க. அதான் அந்த வழியா பாத்துட்டு இருக்கீங்களே. பேச தெரியாம பேசுனா வாங்கடா நம்ம போலாம் வாங்க. அம்மாக்கு வர புத்தி சரியில்லடா. வாங்க நம்ம போலாம். வாடா சிங்க குட்டி ஓடியாடா. மாமா வெளியில தான் நிக்காங்க. வாங்க போ நம்ம போ. அவனுக்கு என்ன சாப்பிடல சாப்பிடட்டும். அவனுக்கு தான் பிடிக்கல விட வேண்டியதானே. அதெல்லாம் பிடிக்கும். அப்ப அவனை சாப்பிட வேண்டாமா? பசிச்சா பிள்ளைங்களே சாப்பிடும். இது கட்டாயப்பட்டு விட்டுட்டு இருக்காத. உங்களே மாதிரி உருப்படாத பிள்ளைய வளர்த்துறாதீங்க. கல்யாண வீடுன்னு பாக்க மூஞ்சி மாதிரி பேத்துறேன். நான் உருப்படாம போறத நீ பார்த்த. நீங்க உங்க அப்பன் பேச்ச கட்ட ஆடுற மாதிரி இந்த பிள்ளைங்களும் உங்க பேச்ச கட்ட ஆடிட்டு இருக்கு. உருப்படாம போறதுக்கு. அப்பன் பேச்ச கட்டு உருப்படாம போனதா வாழ்ந்ததா ஒரு பிள்ளை இல்ல. இங்க பாரு அப்ப மத்தவனுக்கு கெட்டவனா இருப்பான். பெத்த பிள்ளைக்கு ஒரு காலமும் கெட்டவனா இருக்க மாட்டான். உங்க அப்பனை பார்த்தனே. ஆமாடி எங்க அப்பா கெட்டவன் தான். ஐக்கியம் தான். மத்தவங்களுக்கு எனக்கு இல்ல. அப்படி ஒரு என்னடி எனக்கு கெட்டு பண்ணாரு சொல்லு பாப்பா. படிக்கலையா ஆளாக்கலையா உயர்ந்த அந்தஸ்துல வைக்கலையா? ஏன் அவர் சம்பத்தி பண்ணது என்ன தெரியல கொடுத்துட்டாரு. அவ்வளவு எனக்கு தானே கொடுத்தாரு. சொத்து சகம் மட்டும் கொடுத்துட்டா போதும். ஒரு மனுஷனால அவ்வளவுதான் கொடுக்க முடியும். நல்லவனாவும் கெட்டவனா இருக்கிறது என் கையில இருந்தது. நான் தான் பார்த்து சுதாரிப்பா இருந்துக்கணும். இன்னொரு வாட்டி உங்க அப்பா பத்தி தப்பா பேச மூஞ்சில அடிச்சிட்டேன். சும்மா அடிச்சு மிரட்டிட்டு இருக்காதீங்க. என்ன கோத்த கலப்பாதீங்க. உன் பின்னாடி வந்துட்டு வரல தேவைதான் எனக்கு. அவன் அப்படி சொல்லல. தேவையில்லாம எது பேசிட்டு இருக்காண்டா. பின்னாடி வந்துட்டு பாருடி. தேவையில்லாம பேசாதீங்கன்னு அவ்வளவுதான் சொல்ல முடியும். தெரியும்டி நான் டிஸ்க்ல வீக்கு. அதனால என்ன பண்ணாலும் நம்ம பின்னாடி வந்துருவான் அப்படின்னு ஒரு நினைப்பு. சத்தியமா வரமாட்டேன்டி. சத்தியமா வரமாட்டேன். எதுக்கு நீங்க முடிச்சு போட்டு பேசிட்டு
வாங்கடா நம்ம போலாம். தேவையில்லாம அப்படி பேசிட்டு போகாதீங்க சொல்லிட்டேன். போடி உன் நினைப்பா அப்படிதான். என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட வந்துருவான். காலில் போட்டு மிதிச்சாலும் நம்மளை தேடி வந்துருவான்னு நினைப்பு. நீ போசம் காட்டினா தாண்டி உன் காலில் இருந்து விழுவேன். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒண்ணு இல்லடா. எப்போ பருப்பாயில முன்னாடி என்ன திட்டிக்கிட்டு போடிங்க. என் மூஞ்சில முடிக்காத. இனிமேல் என் மூஞ்சில முடிக்காத சொல்லிட்டேன். போடி. நான் ஒண்ணு உங்களை அப்படிலாம் நினைக்கல. ஆயிரம் வாட்டி சொல்லிருக்கேன். என் பாயில முன்னாடி என்ன திட்டாத திட்டாதே. திரும்ப திரும்ப அதான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க பண்ற வேலை அப்படிதான் இருக்குது. சரி கோத்த கலப்பத போயிரு. நான் அடிச்சிருக்கல போயிரு. இப்பவும் உன் மேல கை வைக்காம இருக்கேன்னா அது ஒண்ணு மாதிரி தான். போயிரு சொல்லிட்டேன். இல்லன்னா அடிச்சிருவீங்க. ஷோ கட்டவுளே, இவன் ஏன் இப்படி கூட கூட பேசிக்கிட்டு இருக்கா? அப்போ ஆமாடி. மாமா மாமா உங்களை தானே அந்த பொண்ணு கூப்பிடுது. என்னன்னு கேளுங்களேன். இவன் மூஞ்சில முடிச்சுட்டாரு. மாமா வாங்க மாப்பிள்ள. வாங்க 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 மாப்பிள்ள. கிளம்பிட்டோம் மாமா. எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. இருங்க செயின் வாங்கி வச்சிருக்க போட்டு விடுறேன். எதுக்கு மாமா? உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என் ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. நல்லா இருக்கணும், மேன்மேலும் நல்லா வளரணும், நிறைய பிசினஸ் பண்ணுங்க. இந்த ஆசீர்வாதம் போதும் மாமா. இல்ல இருங்க. என்னங்க மாப்பிள்ள, ஏதோ எங்க வீட்டு சார்பா நாங்க. ஐயா பரவாயில்ல மாமா. நிறைய மாமா மாமான்னு சொல்றீங்களா? என்னங்க வாங்கிக்கோங்க. சரிங்க மாமா. மாமாக்கு என் மேல கோவம் குறையல நினைக்கிறேன். உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டி. பாவம் இந்த பையன் வாழ்க்கை தான் என்ன ஆக போதோ தெரியல. கண்களை தான் பாத்துக்க. நல்ல பையன். சரிங்க மாமா. மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. சரிங்க மாமா. இந்த அவளுக்கு ஒண்ணு கொடுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த செயினை நீ வச்சுக்க. இல்ல எங்க மாமா உங்களுக்காக கொடுத்தது, நீங்க போட்டுக்கோங்க. இல்ல வச்சுக்க. இல்ல அவளுக்கு நான் இருக்கு மாப்பிள்ள. இந்தா. ஐயோ எனக்கு செயின் போட்டிருக்கீங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மாமா. இல்ல ரெண்டு பேருக்கு சேர்த்தா செஞ்சு. இந்தா. சரிங்க மாமா. போயிட்டு வரோம் மாமா. சரி நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கோங்க. கண்டிப்பா வருவேன் மாமா. நீங்களும் அடிக்கடி வீட்டுக்குலாம் வாங்க. வரேன் மாப்பிள்ள வரேன். சரிங்க மாமா நான் கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள போயிட்டு வாங்க. நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். சரிங்க மாமா. போயிட்டு வரேன். சரிம்மா. நல்ல பையன், நல்ல கஷ்டப்பட்டு பையன். உன் புத்திய அந்த ஈன புத்தி அங்க கொண்டு காட்டிடாத. என்னங்க பாரு, அந்த பையன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. அதே மாதிரி உனக்கு ஒரு பாவப்பட்டது எதுவுமே இல்ல. கடவுள் மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. தவற விட்டுறாத. அப்பாவி பையன், நல்ல பையன். உன் ஈன புத்தி அங்க போய் காட்டினான்னு வச்சுக்க, உனக்கு மொத்த எதிரி நாதான். அந்த பையன் கண்ணுல இருந்து கண்ணீரை என்னைக்காவது நான் பார்த்தேன். சத்தியமா கண்ணீர் வராது. நீங்க மிரட்டுறீங்க பயத்துல நான் சொல்லல. நான் செஞ்ச பாவத்துக்கு பிரயாசத்துமே அவங்க முகத்துல சிரிப்பு மட்டும்தான் வைக்கிறது. போறேன் மாமா. சத்தியமா என்னால இந்த குடும்பத்துக்கு நீ எதுவும் ஆகாது. பாவங்க ஏன் இப்படி பண்ணுதீங்க? சின்ன பொண்ணு. போறேன் மாமா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவ ரொம்ப சின்ன பொண்ணு தானே. கோத்த கலப்பிடாதுன்னு இவ்வளவு சின்ன பொண்ணு. இவன் அந்த டாக்டரோட ஓடி போற அன்னைக்கு ஒன்று தெரிவிக்கி எப்படிலாம் காலில் வந்து டென்ஷன் தெரியுமா? நான் பார்த்தேன்டி, என் கண்ணது ரத்தமே வந்துட்டு. சே இவெல்லாம் ஒரு பொண்ணு. அவனுக்கு ரெண்டு பேரும் எப்படி காலில் வந்து டென்ஷன் தெரியுமா? நானும் கிஷோர் எவ்வளவு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோம். கேட்காம விழுந்து டென்ஷன். மீனா காக்காக கடந்து டென்ஷன். அந்த அக்கா தலை குடிஞ்சிட கூடாதுன்னு எவ்வளவா டென்ஷன். சதீஷ் மாமா வாழ்க்கை என்னத்துக்காகுன்னு படிச்சு சொன்னானுங்க. இவன் மரணம் ஏறல, தூக்கி வீசிட்டு போனவா சும்மா கூட போகல. என்ன சொல்லிட்டு போனா? என்ன சொன்ன? என்னமோ எங்க அம்மா உங்க கூட பிறந்த மாதிரி இப்படி பண்ணீங்க, எனக்கு புரியல. எங்க அம்மாக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டா. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் பார்த்து எங்க அப்பா நொண்ணு பைய ஒரு சூழ் சொன்ன இல்லாதவரு அப்படின்னு சொன்னான். என்னமோ கூட கொஞ்சம் தம்பி மாதிரி எங்க அம்மா தூக்கி சமைக்கிறீங்க, எங்க அம்மா வெக்கமே இல்லாம உங்க முதுக்கெல்லாம் தொங்கிட்டு கிடக்காங்க அப்படின்னு எவ்வளவு அசிங்கமா பேசுன தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? அதான் எனக்குலாம் என்ன பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது. அப்ப நீங்க கொடுத்தது சரிதான். மீனாக்கா எப்பேற்பட்ட கோணம், பொண்ணு தகுதிக்கு எப்பேற்பட்ட பயிலுக இப்படி பேசலாமா? அதான் பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. ஆனா ஒண்ணு, உங்களுக்குலாம் புத்தி அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. ஒரே மாதிரி இருக்கிறதே எல்லாம் ஊட்டலாம். அடுத்து என்கிட்ட வந்துட்டீங்களா? சாமி உங்க பிள்ளை தூக்கிட்டு கிளம்புங்க போங்க. இப்பெல்லாம் உனக்கு ஆசபாசமா பேசவே தெரியல. உனக்கு அப்படிதான்டே இருக்கும். அது வந்து அதான் கொஞ்ச நாள் ஆசபாசமா பேசுறீங்க, அப்புறம் கண்ணுல காண விட்டு மாட்டீங்க. ஒரு நாங்க சின்ன விழுந்தா சின்ன விழுதான் வேண்டியது. போங்கடி, எல்லாம் பிடிச்சதானே கல்யாணம் பண்ண. நான் இப்படிதான் தெரிஞ்சதானே கல்யாணம் பண்ணேன். பரவாயில்ல சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் உடனே மாத்த முடியாது. எனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில வரும். உனக்காக எனக்கு நடிக்கலாம் தெரியாது. நடிச்சுல நான் வாழ்ந்துட மாட்டேன். விக்ரம்னா இப்படிதான். நான் அதான் இருப்பேன். பிடிச்சா இரு, இல்லைன்னா கிளம்பி போ. வாங்கடா சின்ன குட்டியில, வா நம்ம போல. வர இவனுக்கும் புத்தி சரியில்லை. வாங்கடா. ஐயோ என் கண்ணு வந்துட்டானே. வாங்கடா வா, மாமா கிட்ட வா. நம்ம போலாமா? அம்மா சண்டை போட்டுட்டே இருக்கட்டும், அவ உட்பட மாதிரி தெரியல. நம்ம போலாமா?
அப்பல நம்ம அப்புறம் வண்டியில கொஞ்சம் பலகாரம்லாம் ஏத்தோடி இருக்கு போமா. வந்துட்டா வர தம்பி வா போலாம் வா. அண்ணனுக்கு முன்னாடி எனக்கு திட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிதானே உங்களுக்கு? இல்லே இவ திருந்தவே மாட்டாள, இவ திருந்தவே மாட்டா. வா நம்ம போலாம். பேச அப்பா அப்பா கிட்ட பா. பிடிச்சு புள்ளி சத்தம் போடணும். என்ன தங்கம்? இப்போ உங்க அப்பா அது ஒண்ணுதான் குறை. படா. சே பிள்ளைகிட்ட எப்படி பேச கூட தெரிய மாட்டேங்குது. பாரு இப்படியே பண்ணிட்டு இருந்த பையன் ஒண்ணு பக்கம் கூட வர மாட்டானுங்க. அம்மா இப்போ உங்களுக்கு முத்தம் கொடுக்க சொன்னா கொடுத்துட்டா மட்டும். ஏண்டி கொடுத்தா என்ன புருஷன் தானே? உனக்கு முத்தத்திலே வித்தியாசம் பக்கத்துல இல்ல. நீ எல்லாம் எங்க போடி. வாங்க அண்ணி. அண்ணி நான் உங்களோட வயசு சின்ன பொண்ணுதான் இருந்தாலும் நான் உன்னை சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களா? சொல்லுங்க அண்ணி, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அண்ணி. விக்ரம் அண்ணே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றும் யோக்கியமானவர்லாம் கிடையாது. அவர் அப்படிதானே தெரிஞ்சுதானே அவரை முழு மனசா ஏத்துக்கிட்டீங்க. அந்த அண்ணன் கூட நல்லா தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணினீங்க. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் அவர் அப்படி வேணும் இப்படி வேணும்னு எதிர்பார்க்கறது தப்பு தானே. அவரை வாழ விடுங்க, அப்பதான் ஒரு மனுஷனா இருப்பாரு. நாம ஏதாவது முயற்சி பண்ண போய் அது வேற மாதிரி முடிஞ்சிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாபம் இருக்கும், அதை எக்காந்த கொண்டு மாற்ற முடியாது. அப்படி மாத்தணும்னு நினைச்சா அது வேற மாதிரி முடிஞ்சிடும். நாம நம்மளதான் இருக்கணும். அந்த அண்ணன் அவங்களாவே இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இப்பவும் இருக்காங்க. இன்னொன்னு சொல்லப்போனா இப்போ நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் தான் இருக்குது. எத்தனையோ பேரு பிள்ளைங்களை கூட கண்டுக்கவே மாட்டாங்க. அதில் அப்பான்னு கூப்பிட்டே பல நாள் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க பிள்ளைல ராப்பகலா தூக்கி சமைக்கிறாரு. நீங்க பார்க்கறத விட அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தூக்கில் ஒரு கீழே இறக்கவே இல்லை. அந்தளவுக்கு பிள்ளைங்க மேல உசுரா இருக்காரு. அவர் அந்தளவுக்கு பிள்ளைங்க மேல உசுரா இருக்காருன்னா அவர் உங்க மேலேயும் பாசம் வச்சிருப்பாருன்னு அர்த்தம். அவர் வெளியில யாருக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு நல்லதா இருக்காரு. நீ எல்லாம் தெரிஞ்சுதானே நீ கல்யாணம் பண்றோம். இப்ப மட்டும் அவங்கள அப்படி டார்ச்சர் பண்ணா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? நீ அவங்களாவே இருக்க விட்டுருங்க. நீ பாவம், நாம ஏதாவது மாத்த போய் அவங்க வேற ஏதாவது மாறிட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல கணவரா இருக்காரு, பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்காரு, சொந்த பந்தத்துக்கும் நல்ல பிடிச்சவரா தான் இருக்காரு. இதுக்கு மேல அவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? கோவப்படுறாரு உண்மைதான், அது அவருடைய ஜென்ம புத்தி, அதை மாத்த முடியாது. ஆனா அதே நேரத்துல அடுத்து உங்களை வந்து அணைக்கிறாரு, அதையும் நீங்க பார்க்க மாட்டேங்க. உங்களை அரை மணி நேரம் பார்க்கலன்னா சுத்தி சுத்தி தேடிட்டு வராரு. ரோகிணியை பாத்தீங்களா ரோகிணியை பாத்தீங்களான்னு. இந்த தேடுதலே இது போதாதா? இங்க எத்தனையோ பெண்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. பொண்டாட்டி ஒளிஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அரை மணி நேரம் காணலனாலும் அவர் கண் என்னமோ தேடுறது உங்களை தான். பிள்ளைங்களை எந்த அளவுக்கு தேடுறாரோ அதே அளவுக்கு உங்களையும் தேடுறாரு. ஆனா என்ன உங்ககிட்ட காட்டிக்க தெரியல அவருக்கு. அவரு ஆசையா உங்ககிட்ட நெருங்கினா நீங்க அவர் தப்பா பேசுறீங்க. அண்ணி அதை நம்ம கிட்ட எதிர்பார்க்காம வேற யார்கிட்ட எதிர்பார்ப்பாங்க? இப்ப அந்த பையன் உங்களை கிஸ் பண்ண சொன்னா ஏன் ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புனாதான் என்ன? அம்மா அப்பாக்கு கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னா பாசமா ஒரு கிஸ் பண்ணா அந்த குழந்தை மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். குழந்தைக்காகவாது பண்ணிருக்கலாம்ல அண்ணி. அது என்ன அசிங்கம்மா? புருஷனுக்கு கிஸ் பண்றது என்ன அசிங்கம்மா? பிள்ளைக்காகவாது கொடுத்துருக்கலாமே. எப்பவுமே முத்தம் கொடுக்கறது காமம் இல்லை. நீ பாசத்துலயும் முத்தம் கொடுக்கலாம். குழந்தை முன்னாடி நீங்க விக்ரமுக்கு முத்தம் கொடுத்தா என்னது காமமா? அது பாசம். அந்த குழந்தை மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். அம்மாவும் அப்பாவும் ஒன்னா இருந்ததா வளர்ற குழந்தைங்க நல்லா இருக்கும். நீ அதை பார்த்து வளர்ற குழந்தைங்க அம்மா அப்பா நல்லவங்களா இருக்காங்க, நாமளும் நல்லவங்களா இருக்கணும். அம்மா அப்பா பாசமா இருக்காங்க, நாமளும் பாசமா இருக்கணும் அப்படின்னு நல்ல பண்போட வளரும். நீங்க எப்பவும் விக்ரமனுங்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுந்தீங்கன்னா அதை பார்க்குற குழந்தை எப்படி இருக்கும்? அது உங்க பக்கம் சேருமா இல்ல அந்த அண்ணன் பக்கம் சேருமா? இப்ப அப்பா நல்லவர் நினைக்குமா இல்ல அம்மா நல்லவர் நினைக்குமா? இது எப்படி தெரியுமா இருக்கு? குழந்தைக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. இப்ப அப்பா நல்லவரா அம்மா நல்லவரா இத கண்டுபிடிக்கிற பொறுப்பை தான் நீங்க குழந்தைக்கு கொடுக்குறீங்க. என் அப்பாவும் நல்லவங்க என் அப்பாவும் நல்லவங்கன்னு அந்த குழந்தை நினைக்கணும். அதுக்கு நீங்க ரெண்டு கொஞ்சம் ஒத்துமையா இருக்கணும். உங்க அண்ணன் மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்க புருஷன் வேதனைப்படுறதை எங்களுக்கு பொறுத்துக்க முடியல. உங்களை கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நீங்க எப்பவும் இப்படி சண்டை சச்சரவு போட்டுட்டே இருந்தா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவங்களுக்கு இருக்கிறது நீங்க ஒரே ஒரு தங்கச்சி. நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்ல விக்ரம் அண்ணன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எப்பவும் விக்ரம் அப்படி நடத்துறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்களை சத்தம் போடவும் முடியல. அப்படியே உங்களை வந்து அவங்க சத்தம் பட்டாலும் மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, கூட போனதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க. உங்களை ஒரு அளவுக்கு மேல திட்டவும் முடியாது. அவங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் உரிமை, அதுக்கு மேல உங்களுக்கு திட்டவும் முடியாது. அவங்க அந்த வேதனையை வெளியில காட்டிக்காம இருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப யோசித்து பாருங்க, உங்களால எங்க புருஷன் நிம்மதி இல்லாம இருக்காரு. எங்க புருஷன் அப்படி இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படியே போச்சுன்னா எங்களுக்கு உங்க மேலதான் வெறுப்பு வரும். சாரி அண்ணி, உங்களை குத்தி காட்டுறதுக்காக நான் இதை சொல்லல அண்ணி. நம்ம உறவு நல்லா இருக்கணும்னா சில விஷயங்களை நம்ம விட்டு தான் கொடுக்கணும். நம்ம எல்லாம் ஒத்துக்கொத்துற அனுநியமா இருக்கணும்னா சில காரியங்களை நமக்கு பிடிச்சதுனாலும் சரி பிடிக்காதனாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். உங்க அண்ணன் மாதிரி கெட்ட பழக்கமே இல்லையா? தெரிஞ்சு நாங்க தெரியாத மாதிரி தான் இருக்கோம். ஆனா அவங்க கெட்டவங்களா எங்களுக்கு இல்லையா? ஒரு மனைவி எப்படி நேசிக்கணுமோ அப்படி நேசிக்கிறாங்க, அது எங்களுக்கு போதும். ஆதரா பச்செல்லாம் பொண்ணுத்தனமா கேட்கறதே கிடையாது. அவளை குழந்தையா பாக்குறாரு, அவ்வளவுதான். ஆனா அதுக்காக அவன் என்ன அதே வச்சு நினைச்சிட்டு இருக்கா? சொல்லிதான் பார்க்கலாம், அவ்வளவுதான்.
விக்கிக்கு ஏதோ தேவையில்லாத பழக்கங்கள் இருக்கு. என் உங்க அண்ணனுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது? சொல்லிதான் வைக்க. உங்க அண்ணனை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுமோ அவ்வளவு கண்ட்ரோல் பண்றாங்க. வெளியில தான் இருக்கு, வீட்டுக்கு வரும்போது நார்மலா வந்துருந்தாங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதே நேரத்துல சண்டையை போட்டுட்டு இருக்க முடியும்? அவங்க எனக்கா குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, அது போதும். அந்த முயற்சி பண்றாங்க பாருங்க, அதுதான் நமக்கு கொடுக்குற மரியாதையும் காதலும். விக்ரமண்ணன் அப்படிதான், உங்ககிட்ட கோவப்படக்கூடாது, உங்ககிட்ட நல்லா நடக்கணும் முயற்சி பண்றாரு. அந்த முயற்சி எல்லாருக்காக பண்ண முடியாது, நமக்கு பிடிச்சவங்களுக்காக தான் பண்ண முடியும். அது நமக்காக பண்றாங்கல்ல, அதுதான் நீ காதலு. போதும், அந்த முயற்சி பண்றாங்கல்ல, அதுவே நாம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை தான். பேசுனே புரிஞ்சு நடந்துக்கோங்க. நீ ஏன்டி வெளியில லாந்திட்டு இருக்க? உள்ள போ, போய் ரெஸ்ட் எடுப்போ. இல்ல, பொண்ணு மாப்பிள்ள கார்ல போறாங்கல்ல, அத பார்க்க போறேன். அத பார்க்க போறியா? இவரு இல்ல சாமமா எடுத்து போயிட்டு இருக்காங்க. மேல இடிச்சிடாம போ, உள்ள போயிருப்போ. வேண்டாம் மாமா, நான் ஒரு வாரமா நின்னு பாத்துட்டு இருக்கேன். இதை இடிச்சிடாம சொல்லிட்டேன். பீரர்கள் போயிட்டு இருக்கு, மேல கடை இடிச்சிடக்கூடாது. பீரோல கட்டில எல்லாம் கொடுக்காங்களா? ஆமா, 2 வீட்டுக்கும் சரிசமா போய்கிட்டு இருக்கு. பீரோல கட்டில ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பைக் வரைக்கும் போகுது. ஐயோ, இதெல்லாமா கொடுப்பாங்க? நம்ம வீட்டு புள்ள போதில்ல, கொடுத்துதானே ஆகணும். அவ அங்க சுதந்திரமாவும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம வீட்டு பொருள் போனாதான் உண்டு. அதே பொண்ணுக்கு அவளுக்கு அந்த வீட்டுல தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கணுங்கிறதுக்காக தான். இதெல்லாம் கொடுத்தாதான் நமக்கும் சொந்த பந்தம் இருக்குன்னு அவளுக்கு தோணும். பெருமனை எல்லாம் பொண்ணுங்களை அனுப்பக்கூடாது. என்னடா? சரி போ, அம்மா கிட்ட போ. அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா. சரி, நான் இவனை தூக்கிட்டு போறேன், நீங்க அவனை மட்டும் கொண்டுட்டு போங்க. இந்த பையன் சாப்பிட்டு மாட்டான்னு நினைக்கிறேன். தெரியும், நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. அவனுக்கு இந்த சரில இருக்கலாம் பிடிக்கல நினைக்கிறேன். நார்மல் சாப்பாடு கொடு, அவ அதான் வச்சு கொடுத்துட்டு இருக்கா. பார்த்துட்டே போகணும். அது எதுக்கு கொடுக்கானே எனக்கும் தெரிய மாட்டேங்குது. சொன்னா கோவப்படலாம். நீ சாதா சாப்பாடே கொடு. இட்லி இருந்துச்சு, நான் அதை கொடுக்கேன். சரி, இவனுக்கு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவனை வாங்கிட்டு போங்க, அப்புறம் அவனுக்கு கொடுக்க. மாமா, ஏமா உனக்கு நான் தான் சொல்லணும் சொல்லலையா? நீ போ, நீ போய் ரெஸ்ட் போ. ஆட்கள் நடமாட்டிட்டு இருக்கும்போது நான் மட்டும் படுத்தா நல்லா இருக்காது மாமா. அதுக்காக யாரு வழியில விழுந்துடாதம்மா. ஆதிரா கூட்டிட்டு போ. அப்பமே வச்சு நான் சத்தம் போட்டுட்டு இருக்கேன், அப்பாட்டுக்கு லாஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி, சாப்பிட்டு கொடுக்க சேலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. போ, வேற ட்ரெஸ் மாத்து போ. அதையும் நான் சொல்லிட்டேன் மாமா. போமா, டென்ஷன் படுத்தாத. போ, வேற ரெஸ்ட் போ. சிரிக்காதே. எப்படி பாத்தீங்களா மாமா, எப்படி சிரிக்கானே? அங்க தள்ளி ஒரு ரூம் இருக்கு, 2 பேரும் போய் அங்க போய் சண்டை பிடிச்சிருங்க. போங்க, 2 பேருமே கிளம்புங்க. இவனை தாங்க மாமா, இவன் இன்னும் சாப்பிடவே இல்ல, நான் ஏதாவது விட்டு விடுறேன். வேணாம், நீ வீட்டுல தூக்க கூடாது, நீ உள்ள போ. இல்ல மாமா, அவன் சாப்பிடல. சரி, அவனுக்கு சாப்பிட்டாதான் அவன் நல்லா இருப்பான். கொண்டாங்க. என்ன தங்க, அம்மா வா வா, அம்மா கிட்ட வா. சரி போ. என் தங்கமே, என் வயிறும். சரிம்மா, 2 பேரும் அந்த ரூமுக்கு போங்க. அங்க வச்சு சாப்பாடு கொடுங்க. டாண்டிட்டு இருக்காது என்ன, கட்லி பீரோ எல்லாம் போய்கிட்டு இருக்கு. தெரியாம வச்சுட்டாலும் போச்சு. போ, உள்ள போங்க. உனக்கும் சேர்த்தா சொல்லிட்டு இருக்க, டாண்டிட்டு இருக்காத, உனக்கு ஒத்துக்கிறாது. உள்ள போ. சரி மாமா, நான் போறேன். அனந்தி வா. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இவளுக்கு இட்லி கொடுத்துருமா? நான் செம்பிளி அத்தை போய் இட்லி அடிக்க சொல்லுதே. வேண்டாம், அத்தை ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் போய் அடுப்பு வச்சு தரேன். உள்ள கொஞ்சம் பிடி. கொண்டா ஆனந்தி. சரி, நான் போய் இட்லி அடுப்பு வச்சுட்டு வரேன். இவளை பிடி, இவளுக்கு அதான் பிடிக்கும். நீ அந்த ரூமுக்கு கொண்டு வந்துரு, நாங்க இட்லி வச்சு கொண்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. என்ன 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 தங்கத்துக்கு சிரிப்பா பாரு. செல்ல குட்டி, தங்க குட்டி. தமிழே, அந்த செயின் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டல? அது சியாலியோட வச்சு கொடுத்துட்டேன். அந்த ஆளுக்கோ சுர்கேஸ் அதை 2 பேருக்கு தந்தனி அனுப்புறே. மிச்ச போட்ட நகையெல்லாம் அதுலதான் வச்சிருக்கேன். அது அவள்கிட்ட சொல்லிட்டியா? சின்னவகிட்ட சொன்னேன், தமிழ்கிட்ட சொன்னேன். உனக்குள்ள நகையெல்லாம் அந்த சேலை பாக்ஸ்ல இருக்குன்னு. அவன் எடுக்கிறாளே என்னமோ தெரியல, மறுபடியும் போனை போட்டு சொல்லணும். அந்த கிளிக்கு அவன் எங்க, அவன் வீட்டுக்குள்ளே வரலையா, மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டால. போனை போட்டுதான் சொல்லணும். போனை போட்டாலும் எடுக்கால என்னமோ தெரியல. அதுல 30 பொன் நகை இருக்குது. அந்த சேலை பாக்ஸ்குள்ளே வச்சிருக்க? ஆமா, தனியாச்சு அனுப்ப முடியாதுல, கழுத்துல அவ்வளவு போட முடியல, அதான் மிச்சத்தை வச்சுட்டேன். சரி, அவன் மீனா எங்க? சதீசு மீனாவும் எங்க போனவனே தெரியல. ஏதாவது கோயிலுக்கு எதுவும் போயிட்டாவளோ என்னமோ. ஃபோன் பண்ணியா? மீனா குட்டி தான் பாத்துருக்கா, கோயிலுக்கு தான் போனவன் நினைக்கேன். பிள்ளைல சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இப்படி பண்ணுனா பிள்ளைல வச்சு மீனாக்கு நிம்மதி இல்லாம போச்சுதே. அவ செம்பகமல்லி எங்க இருக்கானே தெரியல. என்ன எப்படி சந்தோஷமா இருப்பா? 2 இங்க இருக்கு, இன்னொன்னு காணல. எப்படி இருக்கும்? போனவா என்ன ஆனான்னு கூட தெரிய மாட்டேங்குது. வீட்லயும் யாரும் தேட மாட்டேங்கிறாங்க. எப்படி தேடுவாங்க? அது வேண்டாம் தானே போயிருக்கா. அதான் அவளுக்கு நிம்மதி இல்ல நினைக்கேன். சதீஷ் தான் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. எல்லா வேலையும் அவன் பொண்ணு தர விக்கி, விக்ரமு, குமாரு இவங்க தான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்காங்க. பாரு மதன டூட்டிக்கு போயிருக்காங்க. என்னத்த சொல்ல,
போவான்டான்னு எவ்வளவோ சொன்னேன் பார்த்துக்க. இவ்வளோ கல்யாணத்துல நான் இருக்க மாட்டேன்ட்டு போயிட்டாங்களே. சப்பா, நினைச்சாலே தலைவலி வந்துடும். சரி, எனக்கு ஒரு காப்பி போட்டு தரியா? ம் சரி இரு, எனக்கும் குடிக்கணும் போலதான் இருக்கு, நான் போட்டுட்டு வரேன். சரி, நீ போட்டுட்டு நான் அந்த பேக்கை தூக்கி பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு வரேன். அவன் லக்கேஜா போட்டு விட்டுருவான்ல. போடும்போது சொல்லி கொடு அதுல நகை இருக்குன்னு. இல்ல, அவன்கிட்ட சொல்லிட்டேன் ஏற்கனவே, அதுக்குள்ளதான் இருக்குன்னு. அவன் போறான்ல கூட, அவன் போய் சொல்லி விட்டுட்டு வந்துருவான். பொண்ணு தெரிய போறான். ஆமா, 2 வீட்டுக்கும் பொண்ணு தெரியும் விக்கி தான் போறானுவ. ஒரு வீட்டுக்கு பொண்ணு தெரியும் விக்கும் போட்டோம், இன்னொரு வீட்டுக்கு கிஷோரையும் விக்ரமும் அனுப்ப வேண்டியதானே. கிஷோரு அவன் எப்ப சண்டை வரும், சண்டை இழுக்கலாம்னு அலைதான். ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கானா தெரியல, எனி டைம் மூஞ்சி தூக்கிட்டு தான் அலைதான். எப்ப சண்டை இழுக்கலாம்னு மும்பரம் அலைதான். வரட்டும் ராஸ்கலே. ஒருத்தி வீட்டுக்கு அவன் போக மாட்டான். இந்த பையில 2 வேணும் அலைஞ்சிட்டு நடக்கானுவ. இவனை மட்டும் இல்லையோ, இங்க ஒரு வேலையும் நடக்காது. சப்பா என்னடி எதுக்கு கத்திட்டு வந்த? இவங்க என்ன ஆட்டிட்டு வராங்க. உங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரமே இல்ல. குவாத்த கலப்பிட கூடாது, அத்தனை பார்க்க மாட்டேன். ஏண்டி சொல்ல மாட்டேன்? அது என்ன விரட்டிட்டு வர அடிக்கிறதுக்கு? நீங்க என்ன கொஞ்சத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவன் அதுக்கு தான் விரட்டிட்டாலே வா. சத்தியமா என்ன அடிக்கிறதுக்கு தான் விரட்டிட்டு வராங்க. என்ன செவில யாரு செவில அதுகிட்ட இருந்து என்ன காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. அந்த துணியெல்லாம் மடிக்க சொன்ன மடிச்சே நீ வர. அதுதான் மடிச்சிட்டு இருந்தேன், வந்து என்கிட்ட வம்பிழுத்துட்டாங்க. நில்லுடி, ஓய் நில்லுடி. ப்ளீஸ் அத்தை, இல்ல பச்சை பிள்ளை இருக்க அடிடாதே நீ. இவா பச்சை பிள்ளை. இப்ப எதுக்கு நீ அவளை வச்சிட்டு எடுக்க? அதை சொல்லு. அந்த அன்னைக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வராதுன்னு எவ்வளவு சொன்னேன். அவ வந்து நம்ம மூக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா. உள்ள வாங்க ஆசை வாங்குங்க. கொன்ன காட்டுல அப்பவும் வாய் போட மாட்டேங்க. வாய் 2வது பத்த தவளை கூட்டிட்டு வரா. ஓய் இங்க பாடி போத. இங்க பாரு, பகங்கிறது உனக்கு தான் தெரியுது, அவளுக்கு தெரியல. அவளுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். தொலைச்சு அவ எப்படி சொல்லிட்டு போனா பாத்தீங்கல்ல. அவளே மாதிரி இவளும் இருக்குன்னு அவசியம் இல்ல. ஒருத்தி அசிங்கத்தை தின்னா எல்லாரும் திங்கன்னு அவசியம் இல்ல. இவா இப்படி இருக்கதான் நல்லது. அவளை மாதிரி யாரும் இருக்க வேண்டாம். இவா குணத்துக்கு நல்லா செஞ்சா. இப்போ பாடி போத. எங்க பாடி. இல்ல ஏதோ அடிச்சிருக்கல நீ? இல்லையே. இவளே ஒண்ணு மட்டும் தெரியும், சொட்ட எண்ணிட மாட்டேன். இல்ல நீ அப்பள எதுவுமே இல்ல நீ. நீ நம்மள கோத்துறாயிட. இல்லையே. அதான் மூஞ்சி முறையெல்லாம் காட்டி கொடுக்குதே. இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏதாவதுன்னு வந்து சண்டை எடுத்து வந்த உள்ள நடக்க மாட்டேன் பாத்துக்க. அப்பதான் நல்ல திட்டுங்க. திட்ட சொல்லி கொடுக்கறத பாரு. அவ்வளவு எம்மள முறைக்க. இல்ல நீ நான் முறைக்கல. இன்னொரு வாட்டி இவளை திட்டல பார்த்தேன். என்ன திட்டு தெரியுமா? அந்த விக்ரமன்ட்ட கூட கேளுங்க. அந்த அண்ணன் கூட விடுன்னு சொன்னாங்க. இவதான் விடாம என்ன விரட்டிட்டு திட்டதுல அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாவ. இத அடிச்சு நீ என்னல பண்ண போற? போமா இல்லையல. சாரி அண்ணே. எல்லாம் மொத மூஞ்சி முறை நீ மாத்தல. போல முத குளில போ. சரி. இல்ல கிசரே கேரு குளிச்சுட்டு ஒரு நல்ல துணி மணியை போட்டுட்டு அன்னைக்கு வீட்டுல கொண்டு அந்த பேக்கை கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னால முடியாது. இல்ல அவளுக்கு கொடுக்க நகை பாதி இங்க இருக்குது, ஒரு வெள்ளி பொருள் எல்லாம் இங்கதான் இருக்குது, அதை கொண்டு கொடுத்துரு. அப்புறம் அதையும் சொல்லி கட்டிட்டு கிடப்பான். என்னால அவன் வீட்டுக்கு போக முடியாது. இல்ல பொண்ணுத்த எவ்வளவு நம்மள வேலை பாப்பா. அவன் 4 நாளா கடந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் தூங்காம வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அவத போல. கரெக்டா சொன்னீங்க. சரி, அவனும் பாவம் தான், எங்கெல்லாம் போவான். சரி போறேன். நீ போனா விக்ரம் போக கூடாது, அவனை வேற பக்கம் பச்சனே. நீங்க 2 பேரும் சேர்ந்தா உருப்படாது கேட்டியா? சேர்ந்துருக்கான பாரு ஒண்ணு போல. அவன் விக்கிய கூட்டிட்டு போ, அவன் கொஞ்சம் பொறுப்பா இருப்பான், கோவம் வந்தாலும் குறைப்பான். அப்புறம் பொண்ணு துறையும் விக்ரமையும் அவ தமிழ் வீட்டுக்கு போ சொல்லு. சரி. குளிச்சுட்டு பா, என்ன லட்சணமா இருக்கான். சரி சரி, நான் போய் இந்த வெள்ளிய பொருள் எடுத்து வைக்கேன். சரி. மீனை குட்டி தான் வர சொல்லிடு. சரி. ஓய், நான் பேச மாட்டேன். சரி, என் ரூம்ல துணி எடுத்துட்டு போ. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு எப்படி வெட்டிட்டு வந்தீங்க? உங்க அண்ணி திட்டினதுக்கு அப்பதானே விட்டுருக்கீங்க. இல்லன்னா அவங்க மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நீ யாருமே காப்பாத்தி இருக்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டேன், போ. நல்ல நேரம் அவங்க வந்து காப்பாத்தினாவ. இல்லன்னா என்ன இருக்கும்? என்ன ஆயிருக்குமா? அவங்க கடல் மாதிரி வந்து காப்பாத்தினாவ. போடி, ரொம்ப பேசாதடி, போடி. ரொம்ப பேசுறேன்னா அவங்க மட்டும் இல்லன்னா இன்னைக்கு என்னடா என்ன இருக்கும்? சரி வா, நான் குளிக்கணும், எல்லாத்தையும் எடுத்து வை வா. அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நானும் வருவேன். எங்க? உங்க கூட. நான் இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்ததே இல்ல. நானும் வருவேன் மாமா. போய் அந்த அசோக் வீட்டுக்கு வரேங்க. அது யாரா இருந்துட்டு போட்டுமே, நானும் வாரேன் உங்க கூட. ஆசையா இருக்கு மாமா, நான் இதெல்லாம் பார்த்ததே இல்ல மாமா. வேண்டாண்டி, அவன் ஒன்னு இனி கொச்சா பேசுவான், வேண்டாம். அவனே சந்தர்ப்பம் தெரிவிட்டு இருக்கான் என்ன அவமானப்படுத்துறதுக்கு. இப்ப நான் கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கேன், நம்மளை வச்சு அவமானப்படுத்துவான். ஒரு எனக்கு கோவம் வரும், நான் துள்ளுவேன்.
அது எதுக்கு வேண்டாம். ப்ளீஸ் மாமா 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 எனக்கு ஆசையா இருக்கு மாமா. சரி கூட்டு போறேன். அப்ப காருக்குள்ளே இருக்கணும். காருக்குள்ளே இருக்கனா கூட்டு போறேன். அவன் வீட்டுக்குள்ள வேண்டாம். சரி. அதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? ஒண்ணு கொடுத்தா கூட்டிட்டு போவேன். ஆசைதான். இருக்கட்டே. சும்மா இருங்க, நான் போறேன். போவாரு. இவங்க யாரும் வர மாட்டாங்க. போங்க, நான் வரல அப்போ. அப்படி சொல்லக்கூடாது. ஐயோ, விட்டுங்க மாமா. இருடி, யாருக்கு வர மாட்டாங்க. ஐயோ, என்ன விட்டுங்கன்னு சொன்னேன். சரி ஒண்ணு கொடு. போங்க. ஓய் கொடுங்க கொடுன்னு சொல்லிட்டேன். இன்னும் அங்க வா. நான் எங்கேயும் வர மாட்டேன். அப்ப ஒண்ணு கொடு. சும்மா இருங்க. நீ கொடுக்காம நான் விட மாட்டேன். என்னைக்காவது நீயா வந்து கொடுத்துருக்காடி. ஆளை பாரு. இன்னைக்கு நீயா எனக்கு கொடுக்கணும். எனக்கு அது ஆசையா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீயா கொடு. மாட்டேன். நான் விட மாட்டேன். ஆசையா கொடு சொல்லிட்டேன். வேண்டான்னு சொல்றேன்ல. நீயா கொடுன்னு சொன்னேன். அப்படி பார்க்காதடி. விட மாட்டேன். கொடு. மாட்டேன். உன்னெல்லாம் வாங்குறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு பாரு. உடனே சொல்லிட்டேன். உடனே கொடுறி. மிரட்டுறீங்க? இனிதான் ஸ்ட்ரெயிட்டா மிரட்டு வேலைதான். உடனே விடுங்க சொல்லிட்டேன். மாட்டியாதடி. விடுங்க. அழகு பொம்மைய உடுடி. கோவமா இருக்கு. குறைக்கிறதுக்கு நீ கொடுத்தாலும் உண்டு. கொடு. அப்படிதான் கொடு. அப்போ உங்க கோவம் குறையுமா? சத்தியமா குறையும். அழகு போல இருக்கும் உன் கை. போதுமா? நீ இன்னும் கொடுக்கவே இல்லடி. நான் தான் உன் கையை முத்திக்கிட்டு இருக்கேன். கொடு. ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி? வெக்கமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. சும்மா கொடு. வெக்கமா இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். அது ஒரு சுகம் தான். கொடு. அந்த வெக்கத்தை நான் பார்க்கணும். நீ கொடுக்கும் போது நீ படுற வெக்கத்தை நான் பார்க்கணும். கொடு. கொடுன்னு சொன்னேன். நீங்க கேட்டதை கொடுத்தாச்சு. இனி விடுங்க. இப்பதான் நிறைய வேணும்னு தோணுது. போதாது. உங்களை விடுங்க சொல்லிட்டேன். இன்னும் ஒன்னே ஒன்று. ப்ளீஸ் ப்ளீஸ். இதுக்குதான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். என்னை விடுங்க. இல்லடி, எனக்கு இன்னும் நிறைய வேணும். கொடு. மாமா ப்ளீஸ் மாமா, என்னை விடுங்க. யாரை பார்க்க போறாங்க மாமா? நான் நிக்கிறேன்ல. யாரும் வர மாட்டாங்கடி. கொடு. வேண்டாம் மாமா, விடுங்க மாமா. நீ இப்படிதான் சொல்ல. கிசார். சரி நீ போற. என்னடா ராணி போயிட்டா சொல்லு. ஜெயராஜ் வந்திருக்கான். என்ன சொல்றேன்? ஜெயராஜ் வந்திருக்கான்னு சொன்னேன். முடிச்சு வந்துட்டான். போத்துக்கலாம்டா. அவன் நாங்களான போக்கணும்.